Hi friends, நம்ம சேனல்ல ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் கிச்சன் டிப்ஸ் இந்த மாதிரி டிப்ஸ் பற்றின நிறைய வீடியோஸ் போடுறோம். இன்றைக்கி இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஐ மெயின்டெனன்ஸ். கண்ணுன்றது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான உறுப்பு. அதை எல்லாருமே அதிக கவனமாக பார்த்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் சொல்ல வர இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சரியாக கிடைக்காம போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். முக அழகுன்றது எல்லாருக்குமே கண்ணை பொறுத்து தான் அமையும். ஸோ கண் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட முக அழகும் அதிகமாக ஆகும். சம்மர் சீசனில் உங்கள் கண் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ அதனால் உங்கள் கண் ரெட் ஆகிடும். ஃபர்தராக உங்கள் கண்ணில் தூசி விழும்போது பார்த்திங்கன்னா கண்ணை நீங்கள் கசப்புங்க. இதனால் கண் ரெட்டிஷாக மாறிடும். ரெட்டிஷாக ஆகிறதுனால உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்ணில் கையை வைக்காதீங்க. சம்மர் சீசனில் அதிக கவனத்துடன் நீங்கள் பார்த்துக்கணும். வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கண்ணை நல்லா சுத்தமான வாட்டர் வச்சு கழுவுங்க. அப்போ தான் உங்கள் கண் சேஃப்டியாக இருக்கும். உங்கள் கண் அழகாக இருக்கணும்னா நீங்கள் நல்லா தூங்கணும். நீங்கள் தூங்கலைன்னா உங்கள் கண் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெட்டிஷாக ஆகிடும். தூங்கும்போது 7 to 8 hours நல்லா தூங்குங்க. 7 to 8 hours நல்லா தூங்கும்போது உங்கள் கண்ணை மூடியே வச்சுருங்க. அப்போ தான் உங்கள் கண்ணில் ஈரத்தன்மை கிடைக்கும். தூக்கம் குறைஞ்சதுன்னா உங்கள் கண்ணில் ஈரத்தன்மை கிடைக்காது. இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் கண்ட ஷாம்பு யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் அவங்க கண் நேச்சுரலாக தான் இருக்கும், ஒயிட்டிஷாக அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா உங்கள் கண் ரெட்டிஷாக மாறிடும். இதுக்கு காரணம் அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் கூட இருக்கலாம். சில பேர் மேக்கப் ப்ராடக்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால மார்னிங்கும் உங்களுக்கு ரெட்டிஷாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் லாங் டைம் நீங்கள் டிவி பார்க்கறதுனால, லாங் டைம் புக் படிக்கிறதுனாலையும் உங்கள் கண் ரெட்டிஷாக ஆகிடும். புக் படிக்கும்போது நல்ல வெளிச்சமான இடத்துல உட்காந்து படிங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் கண் ரொம்ப டயர்டாகிடும். புக்கு படிக்கும்போது வெளிச்சம் உங்கள் புக்கில் தான் படணும், உங்கள் கண்ணில் படக்கூடாது. அது மாதிரி ட்ராவல் டைம்லேயும் புக்கு படிக்கணும். பாக்டீரியா, வைரஸ் இதனால் பார்த்தீங்கன்னா கண்ணில் டிசீஸ் வரும். இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிற டிசீஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஹெல்த்தி பர்சனோட திங்ஸ், டவல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மேக்கப் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா கண்ணில் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இதனால் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்ப்ரேயில் இருக்கிற கெமிக்கல்ஸ் லென்ஸில் செட்டில் ஆச்சுன்னா கண்டிப்பாக எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மஸ்காரா, ஐ ஷேடோ இந்த மாதிரி மேக்கப் ப்ராடக்ட் நிறைய கேர்ள்ஸ் இப்போதைக்கு நிறையா எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இப்படி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ யூஸ் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மற்றவங்களோட ஐலைனர், மஸ்காரா அந்த மாதிரி அவங்களோட ப்ரெஷ்ஷை எடுத்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு கண்ணில் டிசீஸ் இருந்தாலும் அது உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்ஸில் அதிக நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ப்ராய்ட்ரி இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப அந்த மாதிரி உத்து பார்க்குற வேலையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே அவாய்ட் பண்ணுற முடியாத சூழ்நிலை வந்தாலுமே பக்கத்தில் ஏதாவது ஜன்னல் இருந்துச்சுன்னா அது வழியாக மரம், பூச்செடி இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு ஓரளவு அமைதி கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னதான் கண்ணை பாதுகாக்கிறதுக்கு நம்ம வெளியிலேருந்து மெயின்டைன் பண்ணாலும் உள்ளே நீங்கள் இன்டேக்காக என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறீங்களோ அப்படி தான் உங்கள் கண்ணும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ என்னென்ன ஃபுட்டு பார்க்கலான்னா, நம்பர் 1 ஃபிஷ்ஷு. ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா நட்ஸில் பார்த்தீங்கன்னாலும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி விட்டமின் ஈயும் அதிகமாக இருக்குது. ஸோ விட்டமின் இ அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் எதுலலாம் அதிகமாக இருக்குன்னா வால்நட், கேஷ்யூ, பீனட்னால் வேறு ஒன்றும் கிடையாது, மல்லாட்டை தான். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ இது கண்ணை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கோம். விட்டமின் சி எதுல இருக்குன்னா லெமன், ஆரஞ்சு, கிரேப் இதில் எல்லாமே விட்டமின் சி அதிகமாக இருக்குது. நம்பர் 4 பார்த்தீங்கன்னா கேரட்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோவில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நம்பர் 6 பார்த்தீங்கன்னா எக்கு தாங்க. எக்கில் விட்டமின் சி, விட்டமின் இ அண்ட் ஜிங்க் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 7 பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா வாட்டர். ஸோ வாட்டர் நீங்கள் அதிகமாக குடிங்க. ஸோ இப்படி குடிக்கிறதுனால உங்கள் கண்ணில் இருக்கிற ட்ரைனஸ் எல்லாமே போயிட்டு கண் எப்பயுமே நல்லாயிருக்கும். இது தவிர்த்து நீங்கள் வெளியே போகும்போது சன்கிளாஸ் போட்டுட்டு போங்க. அப்புறமா ஸ்மோக்லாம் எதுவும் பண்ணாமல் இருங்க. ஸோ கண்ணுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்.
நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு கண் சோர்வு வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்ற சில டிப்ஸும் கண்ணை வந்து எப்படி பாதுகாக்கிறதுன்ற டிப்ஸும் நான் கொடுக்குறேன். உடனே இப்போ சொன்னதெல்லாம் டிப்ஸ் இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்ற இன்ஃபர்மேஷனாக நான் கொடுத்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டிப்ஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, லவ் யூ ஆல். See you next video friends. Bye.